பேக் டு தியாஸ் சேனல். ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா அந்தமான் ஜெயில், ஐ மீன் செல்லுலார் ஜெயிலில் இருந்து போர்ட் பிளேயரில் இருக்க ஒரு முக்கியமான பீச்சுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ அது போகிற வழியில் என்னென்ன இருக்குது அண்ட் அங்கே போன பேருக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது, அங்கே என்ன சார்ஜஸ், என்ன மாதிரிலாம் அங்கே ஆக்டிவிட்டி கண்டக்ட் பண்ணுறாங்க, அங்கே என்ன தீவு இருக்குது, எல்லாமே வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். நம்ம இப்போ காரில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம புக் பண்ணியிருக்கோம்ல, அவங்க வந்து நம்மளுக்கு கார் அரேஞ்ச் பண்ணி பிக்கப் அண்ட் ட்ராப் எல்லாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணி அவங்களே பார்த்துக்கிறாங்க. ஸோ நம்ம பேக்கேஜ் மூலிமா வந்திருக்கோம். ஸோ நம்ம இப்போ அங்கே வந்து இப்போது நம்ம காரில் போயிட்டுருக்கும் போதே ஒரு சின்ன தீவு பார்க்குறோம் பார்த்தீங்களா. இந்த அந்தமானில் நிறைய தீவு இருக்குது. நம்ம இங்கே போர்ட் பிளேயரில் வந்த பேருக்கு நம்ம கண் முன்னாடியே நிறைய தீவை வந்து நியர்பையே பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போ போகிற ரூட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நல்ல பார்க் அந்த மாதிரிலாம் நல்லா கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப நீட் அண்ட் கிளியராக ரோட் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோயிலும் இருக்குது. இங்கே நிறைய வந்து தமிழ் கோயில்ஸும் இருக்குது, நம்ம இந்து கோயில்ஸ் நிறைய இருக்குது. இங்கே நிறைய மக்கள் யார் இருக்காங்கன்னா தெலுங்கு பேசுகிறவங்களும் நிறைய இருக்காங்க, அப்புறம் ஹிந்தி பேசுகிறவங்களும் இருக்காங்க, நேபாள்ஸ் நிறையா இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பேக்கேஜில் வரணுன்னு தான் அவசியம் கிடையாது. இங்கே வந்தாவே நிறைய கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்குது, நிறைய பஸ்ஸஸ் இருக்குது, எல்லாமே வந்து பேட்ரி பஸ்ஸஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே கேப்ஸு, ஆட்டோஸ் நிறைய இருக்குது. நீங்கள் போகிற வழி ஃபுல்லாகவே எல்லாமே ஃபெசிலிட்டி ஈஸியாக இருக்குது. ஹோட்டல்ஸ் இருக்குது, நல்ல சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்ஸில் இருக்குது. நீங்கள் பேக்கேஜில் வந்து நிறைய செலவு பண்ணிட்டு தான் வரணும் நீங்கள் அவசியம் கிடையாது. ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் நீங்கள் போட்டுட்டு இங்கே டேரெக்டாக அந்தமான் வந்தாவே உங்களுக்கு நிறைய இருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அங்கேயே வந்து நீங்கள் ஆட்டோ புக் பண்ணிக்கலாம், பஸ்ஸஸ் இருக்குது. ஸோ மற்றபடி எந்த இஷ்யூவும் இருக்காது. ஹோட்டல்ஸும் நிறைய சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்ஸ்லேயும் இருக்குது, நல்ல லக்ஸரி ஹோட்டல்ஸும் இருக்குது. ஸோ டோன்ட் வரி, நீங்கள் வந்து ஃப்ளைட் மட்டும் புக் பண்ணிவிட்டு இங்கே ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். நிறைய பீச்சஸ் இருக்குது, நிறைய தீவு இருக்குது. வந்து இந்த பீச்சில் ஐ மீன் நிறைய வந்து பைக் ரைட்ஸ் இருக்குது. அந்த பைக் ரைட்ஸ் போனோன்னா இப்போ ரெட்டுக்கு 1500 அந்த மாதிரிலாம் சொல்லி ஒருத்தவங்க 1000 சொல்கிறாங்க, ஒருத்தவங்க 500 கூட சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து வரும்போது ஏமாறாமல் கரெக்டாக பட்ஜெட்டை பேசி நீங்கள் வந்து அந்த ரைடை போயிட்டு வரலாம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அங்கே நியர்பை திரியிற வந்து சின்ன தீவு கூப்பிட்டு போயிட்டு நிற்க வச்சு ஃபோட்டோ எடுப்பேன்னு சொல்லுவாங்க. அது சார்ஜஸ் தனியாக பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இங்கேயே கரெக்டாக பேசிவிட்டு நீங்கள் அந்த ரைட்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மணி சேவ் ஆகும். பார்க்க போகிற பீச்சில் வந்து நிறைய சீனரிஸ் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும், அமேசிங்காக இருக்கும். உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் மூவியில் பார்த்தது, ஐ மீன் நீங்கள் நிறைய வந்து ஒரு பெரிய பெரிய மூவியில் பார்த்தது அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நேரில் பார்த்தா எப்படி இருக்கும், ஐ மீன் விண்டோஸில், லேப்டாப் விண்டோஸ், ஒரு நேச்சர் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் ஆகுமோ நான் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன் இந்த வீடியோவில். பட் நான் செமையாக இருக்கும், நீங்கள் நேரில் போய் பாருங்கள் ஒன் டைம். ஓகே மக்களே, நம்ம வீடியோ க்ளோஸ் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ இந்த கார்பன் கேவ் பீச் ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நிறைய ஆக்டிவிட்டி இருக்குது. நாங்கள் வந்து சில ஆக்டிவிட்டி மட்டும்தான் நாங்கள் பண்ணணும். ஸோ அதை நிறைய வீடியோ எடுக்கலை, நாங்கள் அது பிளான் பண்ணாமல் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டோம். இனிமேல் வர எல்லா எபிசோட்க்கும் பக்காவான வீடியோஸ் அண்ட் நிறைய வந்து நேச்சர்ஸ், நிறைய ட்ராவல் வீடியோஸ்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். எங்களுக்கு நீங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுறது மாதிரி இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. அண்ட் லைக், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் காய்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது என்ன பிரமாதம், இதை விட பெசலைட் ஒன்று இருக்கு.